ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இத்திஹாஸ், அதில் தேர்டு ஒன்றான தமிழ்நாடு மே ஹிந்தி பிரச்சார், அதனுடைய சாராம்சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடுமே ஹிந்தி பிரச்சார், தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சார் வந்து எப்படி இருந்தது? நம்ம ஹிந்தி பிரச்சார் சபா தான் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான முறையில் செயல்பட்டுச்சு, ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி அப்படின்றது தான். ஸ்ரீ வி ராஜகோபால் சர்மா, இது வந்து எழுதினவர் வந்து ஸ்ரீ வி ராஜகோபால் சர்மா. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த நிலைமையில் ஆரம்பிச்சுது, இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சாராம்சில் வரும். ஓகேவா? சாராம்श लिखिए. तमिलनाडु में हिंदी प्रचार के पूर्वाभास का परिचय दीजिए. தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சார் அப்படின்றதுனுடைய அந்த முன்னறிவிப்பு, அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருந்தது, ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத எழுதுங்க. सन 1918 मार्च महीने में काशी हिंदी साहित्य सम्मेलन का वार्षिक अधिवेशन इंदौर में हुआ. அதாவது 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காஷியில் வந்து ஹிந்தி இலக்கியத்தினுடைய சம்மேளன் மாநாடு, அதனுடைய வார்ஷிக் அதிவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஆண்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்தோரில் வந்து நடந்தது. उस समय गांधी जी ने कहा कि हिंदी भाषा के प्रचार के लिए शिक्षकों के आवश्यकता है. दक्षिण में हिंदी सिखाने के लिए शिक्षकों को तैयार कीजिए. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து காந்திஜினே கஹா, காந்திஜி அவர்கள் தான் சொன்னாங்க என்னென்னா, ஹிந்தி மொழியை வந்து பிரச்சாரம் செய்வதற்காக சிக்ஷகோங்கி ஆவஷ்யக்தா, ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க. எங்கே? தக்ஷின் மே ஹிந்தி சிக்கானே கேலியே, ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ வந்து தென் பாரதத்தில் வந்து ஹிந்தியை கற்றுக் கொடுப்பதற்காக, சிக்கானே கேலியே கற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியர்களை வந்து தயார்படுத்துங்க. हिंदी प्रचार करने की महत्वपूर्ण आयोजन उसी समय स्वीकृत हुई. அந்த இந்த மாதிரியான ஹிந்தி பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு திட்டம், ஒரு உன்னதமான ஒரு திட்டம் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து ஸ்வீக்ரித் ஹுயி, அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ தான் வந்து காந்திஜி அவர்களால் சொல்லப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டது. காந்திஜி மே ஹிந்தி பிரச்சார் கா दक्षिण में हिंदी प्रचार का पुण्य कार्य करने के लिए गांधी जी ने अपने सबसे छोटे पुत्र श्री देवदास गांधी को भेजा. நம்ம தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தி பிரச்சாரம் செய்வதற்கான அந்த புண்ணிய வேலையை வந்து செய்வதற்காக காந்திஜி அப்னே சபுசே சோட்டே, தன்னுடைய இளைய மகனான ஸ்ரீ தேவதாஸ் காந்தி அவர்களை வந்து பேஜா அனுப்பினார். தப் தேவதாஸ் காந்தி 18 வருஷக்கே நௌஸ்வான் தே, அப்போ வந்து அவருக்கு தேவதாஸ் காந்திக்கு எத்தனை வயசுனா 18 வயதான ஒரு யங்கராக இருந்தார். सन 1918 मई के प्रथम सप्ताह में मद्रास के गोखले हॉल में सर्वप्रथम हिंदी वर्ग शुरू हुआ. 1918ஆம் ஆண்டு மே மாதம் வந்து பிரதம் சப்தாஹ், அதாவது முதல் வாரத்தில், 1918 மே முதல் வாரத்தில் வந்து மெட்ராஸில் வந்து கோக்லே ஹாலில் வந்து சர்வபிரதம் ஃபஸ்ட்டான ஹிந்தி வகுப்பு வந்து ஷுரு ஹுவா, ஆரம்பம் ஆனது. सन 1919 से तमिलनाडु के अन्य प्रमुख शहरों में भी धीरे धीरे हिंदी प्रचार का कार्य प्रारंभ किया गया. அதற்கு பிறகு வந்து 1919ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய பிரமுக் ஷஹரோம் அப்படின்னா மற்ற முக்கியமான நகரங்களில் வந்து தீரே மெதுவாக ஹிந்தி பிரச்சாரம் செய்வதற்கான அந்த செயல்கள் வந்து ஆரம்பமானது. आंध्र, कर्नाटक और केरल में हिंदी प्रचार का काम जितना आसान था, तमिलनाडु में उतना आसान नहीं था. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் வந்து ஹிந்தி பிரச்சாரம் அப்படின்றது அந்த வேலை வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. ஜித்னா ஆசான் தா, எவ்வளோ எளிமையாக இருந்ததோ தமிழ்நாட்டில் உத்னா ஆசான் நஹீன் தா, அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானதாக இல்லை. इसके 2 मुख्य कारण थे, இதுக்கு 2 வந்து ரீசன் இருந்தது, ரொம்ப முக்கியமான 2 ரீசன். तेलुगु, कन्नड़, मलयालम भाषाओं में क, छ, ट, त, प के 4 तरह के उच्चारणों के लिए
चार भिन्न भिन्न अक्षर मौजूद है. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட த்ரோட் பெயின் வந்து இன்னுமே சரியாகல. எனக்கு இன்னுமே அப்படி தான் இருக்கு. லாஸ்ட் வீக்லயே சொன்னேன். ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள்ல எல்லாம் வந்து க, ச, ட, த, ப இதெல்லாம் வந்து நம்ம ஹிந்தியில யூஸ் பண்ற வார்த்தைகள் மாதிரியா, அங்க வந்து 4 விதமான உபயோகங்களுக்கான அந்த பின்ன பின்ன அக்ஷர் அந்த அந்த விதமான எழுத்துக்கள் வந்து மௌசூத் ஹை இருந்தன. சிர்ஃப் தமிழ் में इन चारों के लिए एक ही अक्षर है. ஆனா தமிழ்ல வந்து இந்த நம்ம வந்து இப்போ வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம், காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கான்றது வந்து 2மே ஒண்ணு தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே வந்து இப்போ நம்ம சா, தா, பா இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமான அந்த எழுத்துக்கள் கிடையாது. அந்த ஒரே சேம் கான்னா கா அத வச்சே தான் கண்ணன், காந்தம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம பண்றது மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்தனால வந்து இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருந்த காரணத்தினால, இங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. तेलुगु, कन्नड़ और मलयालम भाषाओं में संस्कृत के तत्सम और तद्भव शब्द अधिक संख्या में पाए जाते हैं. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அங்க லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தினுடைய தத்சம ஒரு தத்பவ. தத்சமனா தெரியும். அப்படியே அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் இருக்கும். தத்பவனா அந்த வார்த்தைகள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரியான அங்கிருந்து வந்து அதே வார்த்தைகள் வேறுபட்ட முறையில வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து அதிக் சங்க்யாமே நிறைய எண்ணிக்கையில இருக்கின்றன. மகர் தமிழ் மே ஐசே ஷப்த் பகுத் கம் ஹை. ஆனா தமிழ்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மி தான். इस प्रकार तमिलनाडु हिंदी प्रचार के लिए अनुकूल क्षेत्र नहीं रहा. ஸோ அதனால தான் தமிழ்நாடுல ஹிந்தி பிரச்சாரம் செய்வது வந்து ஒரு அனுகூலமான ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமாக அங்க வந்து இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்றாங்க. फिर भी यहाँ राष्ट्रीयता के कारण हिंदी का प्रचार धीरे धीरे होने लगा. இருந்தாலும் அந்த தேசியவாதம் அந்த அந்த ஒரு அந்த விஷயத்தின் காரணமாக ஹிந்தி அப்படின்னு பிரச்சாரம் வந்து மெதுமெதுவாக வந்தது. श्री प्रताप नारायण वाजपेयी का नाम तमिलनाडु में हिंदी प्रचार करने आए प्रचारकों में उल्लेखनीय है. ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயி அப்படின்றவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சாரம் செய்வதற்காக வந்த பிரச்சாரகர்கள்ல வந்து உல்லேக்னியகை குறிப்பிடத்தக்கவராக இருந்தார். நிறைய பேர் வந்து வந்தாங்களே, இப்போ சுகாந்தி அவர்களுடைய மகன் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த நிறைய பேர்ல வந்து ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயி வந்து குறிப்பிடத்தக்கவராக இருந்தார். ஆப் பீகார் கே பட்னா நகர் கே நிவாசி தே. அவர் பீகார் சேர்ந்த பாட்னா நகரத்தை சேர்ந்தவர். गांधी जी का आदेश और आशीर्वाद पाकर वे दक्षिण में हिंदी प्रचार करने आए. காந்திஜி அவர்களினுடைய அந்த ஆணை மற்றும் அவருடைய ஆசீர்வாதை பெற்றுக்கொண்டு தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார். सन 1990 के अंत में उन्होंने तंजावुर जिले के तिरुवैयारू नामक शहर में पहला हिंदी वर्ग शुरू किया. அவர் வந்து 1919 அந்த அந்த இறுதியில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு அப்படின்ற இடத்துல பெஹ்லா ஹிந்தி வர்க் முதல்ல அந்த ஹிந்தி வகுப்பை வந்து ஆரம்பித்தார். एक दिन जब वे वर्ग चला रहे थे तब उनकी पत्नी के मरने का समाचार आया. ஒரு நாள் வந்து அவர் ஹிந்தி வகுப்பு அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி எப்பவுமே நடத்திட்டு இருந்தாரு. தப் அந்த சமயத்தில் அவருடைய மனைவியினுடைய மர்னேகா சமாச்சார் இறப்பு செய்தி அப்படின்றது வந்து வந்தது. உன்ஹோனே வர்க்குக்கோ பந்து நஹி கியா. ஆனால் அவர் வந்து அந்த வகுப்பை வந்து நிறுத்தவில்லை, ஸ்டாப் பண்ணல. வர்க் கதம் ஹோனே கே பாத் பாத் பத்தாயி ஃபிர் வே பட்னா கயே. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் அதை பற்றி பேசிட்டு அதன் பிறகு வந்து அவர் பாட்னா வந்து கிளம்பி போனார். அந்த அளவுக்கு ஹிந்தி பரப்புவதில் வந்து அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அவருடைய பங்களிப்பை கொடுத்தார். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த விதம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. அப்புறம் நம்ம இதில் வந்து வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் 80% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். எனக்கும் வந்து ஓகே நம்ம எடுக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிய வரும். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஹோப் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
पटना में अपना कार्य पूरा करके வாஜ்பேயி फिर தமிழ்நாடு வாபஸ் ஆயே. பாட்னால வந்து அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் முடித்துவிட்டு வாஜ்பேயி வந்து திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வாபஸ் ஆயே வந்தார். இஸ் பார் வே திருச்சிராப்பள்ளி மே காம் கர்னே லகே. இப்போ வந்து அவர் எங்கே போகிறாருன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து வேலை செய்கிறாரு. सन 1921 में अंग्रेजी शासन के खिलाफ वाजपेयी ने एक जोरदार भाषण दिया. 1921ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை எதிர்த்து, அப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தான் இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஆட்சியை எதிர்த்து கிலாஃப் வாஜ்பேயினே ஏக் ஜோர்தார் ஒரு போராட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு கடுமையான பாஷன் தியா ஒரு சொற்பொழிவு வந்து அவர் நிகழ்த்துறாரு. யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. தேஷ்பக்த் ஹாலாஷ்யம் ஜீனே உஸ்கா அனுவாத் கியா. தேசபக்தரான ஹாலாஷ்யம் அப்படின்றவர் வந்து நம்ம வாஜ்பேயி அந்த அவர்களினுடைய அந்த ஸ்பீச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அனுவாத் கியா. தோனோ கைது கியே கயே. ஸோ 2 பேரையும் வந்து ஆங்கிலேய அரசு கைது பண்ணிருச்சு. நியாயாலயமே வாஜ்பேயி ஜீனே கஹா கி மே பாஷன் கர்த்தாகும். ஸோ கோர்ட்டில் வந்து வாஜ்பேயிஜி அவர்கள் சொல்கிறாரு என்னன்னா, நான் தான் வந்து அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்தது நான் தான். பாஷன் கர்த்தாகும். ஸ்பீச்சை கொடுத்த ஸ்பீக்கர் நான் தான் பேசினேன். மே சஜா போக்னேக்கோ தயார் ஹூ. நான் வந்து சஜா போக்னா தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கேன். அனுவாதக்கோ தண்டு தேனா நியாய நஹி. நான் தான் வந்து பேசினேன். பட் டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு வந்து அந்த மாதிரி தண்டனை கொடுப்பது அப்படின்றது தவறு. அது நியாயம் கிடையாது. இஸ் பர் உன்கோ 6 மஹீனே கி சஜா தி கயி और अनुवादक को छोड़ दिया गया. ஸோ அதனால் இவர் இந்த மாதிரி சொன்னனால ஆமாம் ஓகே இவர் தானே பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 6 மஹீனே 6 மாதங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது. அந்த டிரான்ஸ்லேட் பண்ண பர்சனுக்கு வந்து சோடு தியா கயா விட்டாங்க. रघुवर दयालु मिश्रू जी सन 1921 में द्वितीय प्रचारक के रूप में तमिलनाडु आए. ரகுவர் தயாலு மிஸ்ரே அப்படின்றவர் வந்து 1920ஆம் ஆண்டு இந்த வாஜ்பேயிஜி அவர்களினுடைய வரிசையில் வந்து 1920ல் இரண்டாவது அந்த முறையாக அந்த செய்யக்கூடிய அந்த ஹிந்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்தார். வே தஞ்சாவூருமே ஹிந்தி பிரச்சார் கா காம் கர்னே லகா. அவர் வந்து தஞ்சாவூரில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த வேலையை செய்தார். सबेरे से लेकर रात तक वे कई जगहों में हिंदी पढ़ा रहे थे. सबेरे से காலையிலிருந்து ராத் தக் இரவு வரை நிறைய இடங்களில் வந்து ஹிந்தி படா ரஹே. ஹிந்தியை வந்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுப்பதற்கான அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். வே வினம்ர சேவா பாராயண் பரிஷ்ரம்ஷீல் அவுர் ஆத்மீயத்தே. அவர் வந்து ரொம்ப பணிவானவர், சேவை மனப்பான்மை உடையவர், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அப்புறம் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பங்களிப்பை பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். இஸ்லியே சபி லோக் உன்சே ஸ்ரத்தா பாவ் ரக்தே தே. ஸோ அதனால் எல்லா மக்களுமே அவரிடம் வந்து ஸ்ரத்தா கர்த்தே ஒரு மரியாதை உணர்வை வைத்திருந்தனர். தஞ்சாவூருமே 4 साल सेवा करने के बाद सन 1924 में मिस्र जी மதுரை ஷஹர் சலே கயே. தஞ்சாவூரில் வந்து 4 வருடங்கள் வந்து சேவை செய்த பிறகு 1924ஆம் ஆண்டு மிஸ்ருஜி வந்து மதுரை ஷஹர் சலே கயே மதுரை நகரத்துக்கு வந்து சென்றார். எதுக்கு? இதே மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு தான். இதில் வந்து நிறைய வருஷங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பெயர்கள் இருக்குது கொஞ்சம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹிந்தி பெயர்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ஊர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எழுதும்போது எதையும் வந்து மாற்றிக்காமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எழுதுவீங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் படிக்கும்போது எந்த மாதிரினா ஒரு கண்டினியூட்டியாக இந்த மாதிரி ஒரு ஒரு கதை மாதிரி நீங்கள் எந்த இதுக்கு படித்தாலும் சரி, ஹிந்தின்னு இல்லை, எந்த தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு இந்த மாதிரி நம்ம சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்காது. நம்ம எக்ஸாமில் எழுதும்போதும் வந்து அந்த ஈஸு வாசு தட்டு நம்ம போட்டு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கே சாரு கயே சலே இதெல்லாம் வந்து நம்ம மற்றதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவர் தஞ்சாவூருக்கு வந்தார், இந்த வருஷம் வந்தார், இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கதை மாதிரி அடுத்தடுத்து அப்படியே ஒரு கதை மாதிரி நீங்கள் மைண்ட்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
எக்ஸாம்ல எழுதும்போது உங்களுக்கு சரளமா வந்துரும். வெறும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது மட்டும் தான் நமக்கான வேலையா இருக்கும். மத்தபடி மத்த எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு என்ன சொல்றது? ஃப்ளூயன்ட்டா வந்துரும். எதுவுமே மறந்து போகாது. இது ஒரு சின்ன டிப்பா சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ओके, उनके मदुरई जाने से पहले ही सन 1920 के अंत में श्री देवदूत विद्यार्थी मदुरई में हिंदी प्रचार आरंभ कर चुके थे. இவர் வந்து மதுரைக்கு போன பிறகு ஜானி சே பெஹ்லே ஹி 1920 கே அந்த்மே இவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி மதுரை போகிறதுக்கு முன்னாடி 1920 இறுதி வரைக்கும் வந்து ஸ்ரீ தேவதூத் வித்யார்த்தி அப்படின்றவர் தான் வந்து மதுரையில் ஹிந்தி பிரச்சாரத்தை வந்து ஆரம்பம் செய்தார். सुविख्यात राष्ट्रीय नेता ये वैद्यनाथ अय्यर के निमंत्रण से श्री देवदूत मதுரை आए थे. சுவிக்யாத் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு தலை சிறந்த எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு தேசிய தலைவராக இருந்த ஏ வைத்தியநாத் ஐயர் அப்படின்றவரினுடைய நிமந்திரன்ஸே இன்வைட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தேவதூத் வந்து மதுரைக்கு வந்தார். வே कल्लिड़ैकुरिची टाउन के तिलक विद्यालय में प्रधानाचार्य का काम संभालना चले गए. அவர் வந்து கல்லிடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய திலக் வித்யாலயா அப்படின்ற அந்த பள்ளியில் வந்து பிரதானாச்சாரியா ஒரு தலைமை ஆசிரியர் அந்த பணியை வந்து சம்பால்னே சலே கயே அதை ஏற்றுக்கொண்டு அந்த மேற்பார்வை வந்து அந்த வேலையை அவர் செய்தார். இஸ்லியே மிஸ்ரு ஜி கோ மதுரை ஆனா படா இந்த மாதிரி தான் வந்து மிஸ்ரு ஜி வந்து மதுரைக்கு வர மாதிரி ஏற்பட்டது. அந்த அவர் வந்து வந்தார். சவுக்கடோன் சஜ்ஜன் மிஸ்ருஜி சே ஹிந்தி சீக்னே ஆயே நிறைய ஆயிரக்கணக்கான பர்சன்ஸ் வந்து மிஸ்ருஜிகிட்ட வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள வந்தனர். உபசங்கார் इस तरह तमिलनाडु में हिंदी प्रचार धीरे धीरे हुआ. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சாரம் அப்படின்றது மெதுமெதுவாக ஏற்பட்டது. आज इस क्षेत्र में हजारों हिंदी प्रचारक निस्वार्थ सेवा में लगे हुए हैं. இப்போ வந்து இந்த துறையில் வந்து ஹசாரோ ஹிந்தி பிரச்சாரக் ஆயிரக்கணக்கான ஹிந்தி பிரச்சாரர்கள் வந்து நிஸ்வார்த் ஒரு தன்னலமற்ற முறையில் இதை சேவையாக செய்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.